இப்போ ஒரு ஆர்டி வந்து போடுங்க. நீங்கள் ஆர்டி வந்து ஒரு 1000 ரூபாய் நீங்கள் போடுறீங்க அப்படின்னாக்கா, 1000 ரூபாய் 1000 ரூபாய் 3 வருஷமோ, இல்லை வந்து 1 வருஷம் ஆர்டியும் இருக்குது. பேங்க்லனா 1 வருஷம் போட்டுக்கலாம். போஸ்ட் ஆஃபீஸ்னா 3 வருஷமோ 5 வருஷமோ இருக்குது. அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கிட்டே வாங்க. அந்த பணம் சேர்ந்த உடனே அந்த மெச்சூரிட்டி பீரியட் வந்தோடனே நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, அதை வந்து ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்டாக போட்டுருங்க. அது திரும்ப என்ன பண்ணுங்கன்னாக்கா, நீங்கள் ஃபிக்ஸட் டெபாசிட்டாக போடுறீங்க. ஒரு ஆர்டி வந்து ஒரு 1000 ரூபாய் போடுறீங்க. 3 வருஷம் நீங்கள் கட்டியிருக்கீங்க. இல்லை வந்து 12 மாதம் நீங்கள் 12,000 ரூபாய் கட்டியிருக்கீங்க. வட்டியோட பேங்க்கில் வந்து 12,000 ரூபாய் கொடுக்குறாங்கன்னா, அதை வந்து ஃபிக்ஸட் டெபாசிட்டாக போடுங்க. 7.5 வருஷம் 7.5 வருஷம் முடிஞ்சது அப்படின்னாக்கா 24,000 ரூபாய் சம்திங் உங்களுக்கு வரும். நீங்கள் திரும்ப என்ன பண்ணுங்கள், அந்த திரும்ப ஒரு 1000 ரூபாய் 1000 ரூபாய் அடுத்த வருஷம் போடுங்க. அதுவும் வந்து 12,000 மாறும். அதே வந்து ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்டாக போடுங்க. இந்த மாதிரி நீங்கள் உழைக்கக்கூட காலத்தில் ரொம்பலாம் இல்லை, ஒரு 10 வருஷம் நீங்கள் உழைக்கிறீங்க அப்படின்னாக்கா 1000 ரூபாய் 1000 ரூபாய் போட்டு வாங்க. உங்களுடைய வயது முதிர்வு காலத்தில் இந்த ஃபிக்ஸட் டெபாசிட்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டபுளாக ஆயிருக்கும் எல்லாமே. ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு 1 லட்ச ரூபாய் நீங்கள் ஃபிக்ஸட் டெபாசிட் போடுறீங்கன்னா 7.5 வருஷமோ 7 வருஷமோ கழித்து உங்களுக்கு 2 லட்சமாக கிடைக்கும். இதே நீங்கள் 2 லட்ச ரூபாய் போடுறீங்கன்னா 4 லட்ச ரூபாய் கிடைக்கும். இதுதான் வந்து கேல்குலேஷன். அதனால் என்ன பண்ணுங்கள், முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம சேர்த்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா நம்ம பிள்ளைகளை வந்து எந்த குறையுமே நம்மளால் வந்து சொல்ல முடியாது.